உன்னை நான் இங்க எதிர்பார்க்கல சார். ஸ்கூட்டி காணாம போயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதை விசாரிக்க தான் நாங்க வந்தோம். இப்ப வண்டி கிடைச்சிச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க வண்டி எங்க? ஆனா புவிய 2 நாளா காணுமே. காணோம் சார். எவனோ ஒருத்தன் காணோம்னா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த புவி காணாம போனதுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்து விடுவாரா இல்ல அவங்களே தனியா வந்துருவாங்களா? ஹஸ்பண்டா? சார், அவரை கிட்டையே சேர்க்க மாட்டாங்க. இதுல ஹஸ்பண்ட் கூட வருவாங்களா என்ன? பஸ்ல தான் சார் வருவாங்க போவாங்க. எப்பவாச்சும் கம்பெனி ஸ்கூட்டி எடுத்துட்டு போவாங்க. சரி, அந்த கம்பெனி ஸ்கூட்டின்னு சொன்னீங்கல்ல, அந்த ஸ்கூட்டி இப்ப எங்க இருக்கு? தெரியாது சார். ஆனா ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போனாங்க. ஆனா அது அவங்க மறுபடியும் எடுத்துட்டு வரவே இல்லை சார். ஸ்கூட்டி ஏதாவது காணாம போயிடுச்சுன்னு அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல சார், அந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு அவங்க ஆபீஸ்க்கு வந்து காணாம போச்சுன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இத பத்தி அவங்க கிட்ட நீங்க எதுவும் கேட்கலையா? என்ன சார் நீங்க? அவங்க முதலாளியோட பொண்ணு. அவங்க கிட்ட போய் நான் இதெல்லாம் கேட்க முடியுமா? ஏற்கனவே அவங்களுக்கு என் மேல கோவம். கோவமா? உங்க மேலையா? அப்படி என்ன கோவம்? அவங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட பழகிறது பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ பஸ்ல தான் போயிட்டு வராங்களா? ஆமா சார். அவங்க பஸ்ல போறதுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது காரணம் இருக்கா? என்ன சார் நீங்க இவ்ளோ பணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க பஸ்ல போறாங்கன்னா காரணம் இல்லாம இருக்குமா? அந்த பஸ்ல கூட்டத்துல நெருக்கி அடிச்சுட்டு போறதுல அவங்களுக்கு ஒரு கிக் இருக்கும் போல சார். இருக்கலாம். சரி, பர்சனலா அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கின்ஸ்னு அந்த மாதிரி போறதே அதுக்காக தானே சார். இல்லாம இருப்பாங்களா? சரி, இப்போ நான் கேட்க போறதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். அவங்க பஸ்ல போறப்போ வரப்போ புவிங்கிறவரோட அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருந்துச்சா? சார், நிறைய பேர்ல புவிங்கிறவனும் ஒருத்தனா இருப்பான்னு நினைக்கிறேன் சார். ஓகே மிஸ் கயல், இது ஒரு ஃபார்மல் என்கொயரி தான். ஃபர்தரா ஏதாவது தேவைப்பட்டா நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி. ஃபியூச்சர்ல ஏதாவது உங்களுக்கு இந்த கேஸ் விஷயமா ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா தாராளமா என்ன கூப்பிடுங்க. நிச்சயமா சொல்றேன் சார். இத சொன்னதே அதிகம்னு நினைக்கிறேன் சார். இன்னொரு விஷயம், நாளைக்கு நான் இப்படி சொன்னேன்னு போட்டு கொடுத்துறாதீங்க சார். என் பொழப்பு போயிடும். பயப்படாதீங்க. போலீஸ்க்கு எப்பவுமே அப்ரூவர் தான் பிடிக்கும். அவங்கள நாங்க இழக்க விரும்ப மாட்டோம். So you can go now. அனு, நான் நினைச்ச உன் ஆட்டத்தை இப்பவே க்ளோஸ் பண்ணிருக்க முடியும்.
அந்த புவி காணாம போனதுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கோ இல்லையோ அதே எனக்கு தெரியாது. ஆனா புவிக்கும் உனக்கும் இருந்த நட்பை என்னால போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்திருக்க முடியும். எதுக்கு? போலீஸ் கொஞ்சம் வேலை செய்யட்டுமே. ஆனா நீ என் வாழ்க்கையில குறுக்கிட்டா மறுபடியும் நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும். சக்தி, ஒரு நிமிஷம். ஐ எம் கண்ணன், டிஐஜி கமல கண்ணன். ஹலோ சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? வெயில் அதிகமா இருக்குல்ல, ரொம்ப சூடா இருக்கு. உள்ள உட்காந்து பேசலாமா? பரவாயில்ல சார், இருக்கட்டும். பரவாயில்ல, வா வா வா, உட்காந்து பேசலாம். வா வா. சார் என்ன? கூலா இருக்குல்ல? ஆமா சார், என்ன விஷயம் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சொல்றேன் சொல்றேன். நீதான் அனுவோட ஹஸ்பண்ட் சக்தியா? ஆமா சார். நாம பேச போறது உன் மனைவி அனுவை பத்தி. அனுவ பத்தியா? அனுவை பத்தி, புவிய பத்தி. புவியா? அது யார் சார்? ஓ, புவிய உனக்கு தெரியாதுல்ல? ஆனா உன் வைஃபுக்கு அவனை தெரியுமே. சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு குழப்பமா இருக்கு சார். எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஆனா நம்ம பேசி முடிச்சிட்டா நம்ம ரெண்டு பேரோட குழப்பமும் தீந்துரும். சார் சார், ஹீட்டர் ஆன் பண்ணிருக்கீங்க சார், ஆஃப் பண்ணுங்க சார். சார் இவ்வளவு நேரம் கூலா பேசணும், இனிமே ஹாட்டா பேச போறோம். அதுக்கு தான் ஹீட்டர் ஆன் பண்ணிருக்கேன். உஷ்ணமும் உஷ்ணமும் சேர்ந்தாதான் ஆக்சுவலா கிக்கா இருக்கும், தெரியுமா? உஷ்ணம் பிளஸ் உஷ்ணம் இஸ் ஈக்குவல் டு கூல். என்ன அப்படி பாக்குற? ஓ, வினோதமானவனா இருக்கன்னு யோசிக்கிறியா? நான் அப்படிதான். சரி சக்தி, விஷயத்துக்கு வருவோம். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் உள்ள உறவை பத்தி சொல்ல முடியுமா? சார் இதெல்லாம் எதுக்கு சார் கேக்குறீங்க? எதுக்கு, ஏன், என்னன்னு திரும்ப என்ன கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்காது. பதில் பதில் மட்டும் சொல்லணும். சொல்லு. சார், ஒரு கணவன் மனைவிக்குள்ள எந்த அளவுக்கு அந்யோன்யம் இருக்கணுமோ அந்த அந்யோன்யம் தான் சார் எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்கு. நீ இப்படி சொல்ற, ஆனா வெளியில உங்களுக்குள்ள உறவை பத்தி வேற மாதிரி சொல்றாங்களே. சார் யார் சார் அப்படி சொன்னது? ஏய், நீ இப்பதானே சொன்ன ஏன், எதுக்கு, என்ன, இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு. எனக்கு பதில் மட்டும் தான் வேணும். சொல்லு 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 சொல்லு. சார் முதல்ல இந்த ஹீட்டர் ஆஃப் பண்ணுங்க சார். என்ன சார் டார்ச்சர் பண்றீங்க? என்ன கேக்குறதா இருந்தாலும் இந்த ஹீட்டரை ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க சார். ஏய், எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரியும், புரியுதா? சார் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா வச்சு கேளுங்க, இல்ல வெளிய வச்சு கேளுங்க சார். நீ சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. சார் முடியல சார், முதல்ல ஆஃப் பண்ணுங்க. சொல்றல. டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், புரியுதா? சொல்லு. சார் சார் நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார். ஏய் ஏய், அதெல்லாம் பழைய கதை. இப்போ இப்ப என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அத சொல்லு. சார் எல்லா குடும்பத்துல இருக்கிற சண்டை சச்சரவு மாதிரி எங்களுக்குள்ளேயே தான் சார் இருக்கு. அத நீ சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. எல்லா குடும்பத்திலயும் சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். சார் வேற என்னதான் சார் கேக்குறீங்க, சொல்லுங்க சார். அதான் அதான் அனுவுக்கு ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்காமே. சார் யார் சார் சொன்னது உங்களுக்கு? இதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார்.
என்ன சொன்னாங்க, யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எனக்கு கேட்க கூடாதுன்னு சொன்னல. அந்த அனுவோட அப்பா அதான் யாவும் மாமனாரு. அவர் போய் சொல்றாரா? அவரு போய் சொல்றாரா? சார் போய் இல்ல சார், உண்மைதான் சார். அது வெளியே சொல்ல வேண்டாம் தான் நினைச்சிருந்தோம். அத சொன்னா அணுவுக்கு மன உளைச்சல் வந்துரும் நினைச்சோம். அதான் சார் சொல்லல. சார் நீங்க முதல்ல இந்த ஹீட்டர். ஏய், எனக்கு இந்த ஹீட் தான் பிடிக்கும். ஏன்னா நான் ஆந்திரால இருந்து வந்தவன். கடப்பா தெரியும்ல? தெரியும்ல? சம்மர்ல 52 டிகிரி இருக்கும். ஒரு வாட்டி நீயும் கூட சம்மர்ல அங்க வா, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சார் உங்களுக்கு ஜாலியா இருக்கு சார், எனக்கு கஷ்டமா இருக்கு சார். ப்ளீஸ் ஆஃப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். உன் பொண்டாட்டியோட கேரக்டர் எப்படி? சார் சார் அவளை பத்தி தப்பா பேசாதீங்க சார். அவ கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். அப்படியா? அவ பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால மத்தவங்களும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பா சார். ஓ, உன் பொண்டாட்டிய பத்தி பாராட்டு சான்றிதழ் எல்லாம் நான் கேட்கல. அவ ஸ்கூட்டி ஏதோ காணாம போயிடுச்சாமே, அது தெரியுமா? அப்படியா? அடடடே, என்ன சக்தி, அத பத்தி உன்கிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல, அவ்வளோ அந்யோன்யமா இருப்போம்னு சொன்ன, ஸ்கூட்டி தொலைஞ்ச விஷயம் மட்டும் சொல்லல. எனக்கு தெரியாது சார், சத்தியமா தெரியாது சார். அடடடடடே, ஏன் இப்படி இருக்கீங்க? சார் எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார் அதை ஆஃப் பண்ணுங்க சார். முடியல சார், ப்ளீஸ் சார். என்னையா எப்ப பார்த்தாலும் ஆஃப் பண்ணு சொல்லிட்டே இருக்க? எனக்கு தான் ஹீட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, உனக்கும் பழக்கம் ஆயிடும். சார் முடியல சார். சார் அதெல்லாம் விடு. சரி சொல்லு, உன் பொண்டாட்டிக்கு பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா? சார் அளவுக்கு மீறி பேசுறீங்க சார், தப்பா பேசாதீங்க. டேய், அப்படிதான் பேசுவேன். என்ன அளவுக்கு மீறி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாதுன்னுலாம் நீ சொல்லக்கூடாது. எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். புவிக்கும் அணுவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துதாமே, நீ சொல்லு. சார் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. புவி புவியின் பேர் சொல்றீங்களே, அந்த புவி யாரு சார்? தெரியலையா? சொல்றேன். சர்ச்சு ராஜமாணிக்கத்தோட ஒரே மகன். அவன் திடீர்னு காணாம போயிட்டான். அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்கேன். சார் புவிக்கும் அணுவுக்கு என்ன சார் சம்பந்தம்? இதுல என்ன விசாரிச்சு என்ன சார் ஆக போகுது? இருக்கு. அணு காணாம போனதா சொல்ற ஸ்கூட்டி புவி வீட்டுல இருக்கு. சார் ஸ்கூட்டியை காரணமா வச்சு அணுவை சந்தேகப்பட்டா எப்படி சார்? விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கு தானே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே சார், நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் சார். அவ என்ன ஒத்த கால நின்னு கல்யாணம் பண்ணிட்டா சார். அவளுக்கும் எனக்கும் சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அதை என்னால நம்பவே முடியாது சார். எப்பவுமே நான் அவளை சந்தேகமே பட மாட்டேன் சார். அவ ரொம்ப ஒழுக்கமானவ சார். புருஷனா இருந்தாலும் அவ பெர்மிஷன் இல்லாம அவகிட்ட நெருங்கவே முடியாது சார். சார் இதை நிறுத்துங்க சார், ப்ளீஸ் சார். மூச்சு முட்டுது சார். பொண்டாட்டி மேல அளவு கடந்த மரியாதை, பாசம், நம்பிக்கை, எக்ஸெட்ரா. ஐ லைக் இட் மேன். ஒரு புருஷனா இப்படிதான் இருக்கணும். சார் நான் தான் சொல்றேன் சார், அவன் நல்லவ சார். சரி. உன் ஃபோன் நம்பர் கொடு. சார் 988-988-4141. சார் இதை ஆஃப் பண்ணுங்க சார். முடியல சார். டேய், அதை ஆஃப் பண்ணலாம். முதல்ல நம்பரை சொல்லு. சார் முடியல சார், கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார். நம்பர் கரெக்ட் தானே? கரெக்ட் சார். சார்
என் வைஃப்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். உன்னோட இந்த நம்பிக்கை தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. குட். ஆனா நம்பிக்கை இருக்கணும், அதை விடக்கூடாது. உனக்கு இந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சு அதை என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் நீ என்ன காண்டாக்ட் பண்ணலாம். சரி சார். ஆனா சக்தி, உன்னை பார்த்தா நேர்மையானவனா தெரியுது. ஆனா உன் பொண்டாட்டி அப்படி இல்லையே சார். ஆ? தப்பா பேசாதீங்க சார். ஆ? பேசாதீங்க. அவன் நல்லவ சார். அந்த நம்பிக்கைய நீ வைக்கணும். ஏன்னா அவ உன் பொண்டாட்டி இல்ல. ஆனா நான் வைக்க முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ஏதாவது தகவல் கிடைச்சா நேரம் என்கிட்ட வந்து சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன். இதை ஆஃப் பண்ணுங்க, இல்ல என்ன வெளியே விடுங்க சார். ப்ளீஸ் சார். விட்டுறேன். டென்ஷன் ஆகாத. இது ஆரம்பம் தான். என்ன? சரி, இறங்கு. சார், இப்போ என்ன சார் பண்ணணும்? ஒன்னும் இல்ல. காரு ரொம்ப ஹீட்டா இருந்தது, உடம்பும் ஹீட்டா இருக்குல்ல, பாடிலாம் டீஹைட்ரேட் ஆயிருக்கும். இந்தா லெமனு, சில்லுன்னு வாட்டர் சாப்பிடு. பாடி கூல் ஆயிடும். ஒண்ணும் வேணாம் சார். ஒண்ணும் வேணாம். சரி, உனக்கு குழுப்புன இல்ல, என்ன பண்றது? சார், ஆ? அம்மா அவங்க ரூம்ல இருக்காங்க. ஐயா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அதான் யாரையுமே காணுமே. ஒருவேளை இங்க இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். ஆமா, உன் பையனோட காலுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். நீ கவலைப்படாத, கால் சரியாயிடும். டாக்டரும் அதுதான் சொன்னாரு. அவர்கிட்ட போன கேஸ் எல்லாமே சக்சஸ் தான். ஆனா கொஞ்சம் காஸ்ட்லினா பணக்காரங்களால தான் அதை பண்ண முடியும். உங்களை மாதிரி ஏழைகளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். அவங்க மட்டும் இல்லைன்னா என்னால என் பையனுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கவே முடியாது. ஆமா, நீங்க வேலைக்கு வந்து எவ்வளவு மாசம் இருக்கும்? மாசம் எல்லாம் ஆகல. ஒரு வாரம் 10 நாள் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ரைட். 10 நாள் கூட பழக்கம் இல்லாத உனக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய செலவு பண்றாங்கன்னா என் அக்காவோட மனசை நீ எங்கேயோ டச் பண்ணிருக்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க உயிரே கொடுப்பாங்க தெரியுமா? அதுதான் அவங்க குணம். ஆனா அவங்களுக்கு உதவதான் யாருமே இல்ல. என்ன பண்றது? அவங்களுக்கு கடவுள் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கான். சார், புவி தம்பிய பத்தி எதுவுமே தெரியலையா? அவன் காணாம போனதுக்கு பின்னால இருக்கவங்கள பத்தி தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குறது தான் கஷ்டமா இருக்கு. என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர், உங்களால கூடவா முடியல? சில விஷயங்கள் சில நேரத்துல சிலரால செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சில நேரத்துல சிலரா நான் இப்ப இருக்கேன். ஆனா நீ நினைச்சா இதுல ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சார், என்ன சொல்றீங்க? நானா? இதுல நான் என்ன சார் பண்ண முடியும்? இப்போதைக்கு உன்னால மட்டும்தான் முடியும். சார், அப்படி என்னால முடிஞ்சதுன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய தயாரா இருக்கேன் சார். அம்மா என் குழந்தைக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா செய்வேன் சார். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? புவியோட இந்த கேஸுக்கும் உங்க வீட்டு அணுவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவங்க எதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க.
அது என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால இந்த கேஸை ஃபர்தரா மூவ் பண்ண முடியும்.